அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த வீடியோவில் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை முத்தமிட்டார்களா என்ற தலையங்கத்தின் கீழே இலங்கையை சார்ந்த அஹ்மது சூஃபி அல் மஹ்தரி ஆலிம் அவர்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களது முகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரின் மீது வைத்தார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ஆனா அப்படி வச்சதை அவர் முத்தமிட்டதாக சொல்கிறார். மொழிபெயர்க்கின்ற பொழுது முகத்தை வச்சான்னு அர்த்தம்னா முத்தமிடுறதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றார். ஸோ அதுல என்னென்ன தவறுகள் இருக்கிறது, அந்த ஹதீஸினுடைய தரம் என்ன, அது சம்பந்தமாக அறிஞர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள், அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய சனதும், அதில் 2 பேர் வர்றாங்க, அந்த 2 பேர்னால அந்த சனது லைவ் ஆகுது. அதோடு மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய மத்தனே கூட பொய்யாக புனையப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அறிஞர்கள் சொன்ன அந்த கூற்றை நாம் சொல்லி காமித்தோம். அதில் அவர் ஆற்றுகிற அந்த உரையில் ஒரு சவால் ஒன்றை வைக்கிறார். என்ன சவால் ஒன்றை வைக்கிறார்னா, கபரை முத்தமிடக்கூடாது என்பதற்கு ஒரே ஒரு ஹதீஸை ஏனும், ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸை ஏனும் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த அவருடைய உரையின் நடுவிலே ஒரு வார்த்தையை, ஒரு செய்தியை, ஒரு சவாலை என்ன செய்கிறார்னா விடுகிறார். அந்த சவால் எப்படி விடுகிறார் என்பதை நீங்களே கொஞ்சம் பாருங்கள். எனவே நல்லா விளங்கிக் கொள்ளணும், கஅபத்துல்லா அல்லாஹ்வுடைய படைப்பு என்ற ரீதியில பரக்கத்துக்கு எப்படி அதை முத்தமிடுறாங்களோ அதே போல ஜியாரத்துக்கு போறவர், திரும்பவும் சொல்றேன், ஜியாரத்தை முத்தமிடுறது வாஜிப் என்றும் இல்ல, சுன்னத்தென்றும் இல்ல, எந்த ஒன்றும் இல்ல. ஒரு பரக்கத்துக்காக வேண்டி அதை முத்தமிடக்கூடிய கட்டத்தில் நிச்சயமாக அது தடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளணும். எந்த வகையிலையும் அது ஷிர்காக ஆகாது. 7 மண்டா நான் கேட்கிறேன், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம், ஒரு பலவீனமான ஒரு ஹதீது ஜரி, ஜியாரத்தை முத்தமிடுவது ஷிருக்கு என்று ஒரு ஹதீஸ 7 மண்டா கொண்டு தரட்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி ஒரு ஹதீஸே இல்ல, குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. சும்மா முஸ்லிம முஷ்ரிக்ன்றான். எவ்வளவு பாரதூரமான விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அந்த ஷிர்க்னு சொல்றது லேசாகிட்டு இவங்களுக்கு. ஒரு முஸ்லிம முஷ்ரிக்னு சொல்றது சரியான லேசி. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதால் ஒரு காலம் ஷிர்க் வரப்போர் இல்ல. ஆனா சொல்றவனுக்கு அல்லாஹ் இடத்துல அவன் முஷ்ரிக்கா மாறிடுவான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் விடுகிற அந்த சவாலை நீங்கள் பார்த்து விட்டீர்களா? முத்தமிடுவது கூடாது, முத்தமிடுவது ஷிர்க்கு என்பதற்கு, கபரை முத்தமிடுவதற்கு ஷிர்க்கு என்பதற்கு சரியான ஒரு சான்றை கொண்டு வாருங்கள், ஒரே ஒரு பலகீனமான சான்றையான கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார். முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை அருள்மறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். அவர்களது வாழ்க்கையில், அவர்களது சொல்லாலும் செயலாலும் அங்கீகாரத்தாலும் சஹாபாக்கள் ஒன்றை செய்திருப்பார்கள், அதை சரி என்றோ அல்ல தவறென்றோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். இதையெல்லாம் வைத்துதான் மார்க்கம் என்பது முடிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை ஏற்றதற்கு பின்பாக எத்தனை சஹாபாக்கள் மரணித்திருக்கிறார்கள். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். இஸ்லாத்திற்காக முதலாக உயிர் நீத்த ஒரு பெண்மணி, அல்லாஹ் அவர்களது தியாகத்தை கபூல் செய்வானாக, அவர்களுடைய மரணத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். பத்ரிலே எத்தனை சஹாபாக்கள், உஹதிலே எத்தனை சஹாபாக்கள், இப்படி எத்தனை சஹாபாக்கள் போர்களிலே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே மரணம் அடைந்திருக்கிறார். அப்பேற்பட்ட சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உஹது போர்க்களம் நடந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பத்ர் நடந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் மிகவும் நேசித்த மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அவ்வளவு உயர்ந்த ஒரு மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரணம் வரைக்கும் அவர்களை பற்றி நினைத்திருக்கிறார்கள் என்பதற்கு பல ஆதாரமான சான்றுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய சொத்தாலும் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய எல்லா விஷயங்களாலும் உதவி செய்து முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜீவன். அப்பேற்பட்டவர்களுடைய கபர் மக்காவிலே மக்பரத்துல் முஅல்லாவிலே இருக்கிறது. இப்படி எத்தனை சஹாபாக்களுடைய கபர்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களுக்கு சென்று ஜியாரத் செய்திருக்கிறார்கள். செய்ததாக ஹதீசுகள் இருக்கிறது. செய்யும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆர்வமும் படுத்திருக்கிறார்கள். எந்த கபர்களை என்று சொன்னால் பொது கபர்ஸ்தான்களுக்கு தான் போக சொன்னார்கள். எந்த கபரும் கட்டப்படவில்லை. நீங்கள் உஹதுக்கு போய் பார்க்கலாம், பத்ருக்கு போய் பார்க்கலாம், ஜன்னத்துல் பக்கீயிலே பார்க்கலாம், ஜன்னத்துல் மக்பரத்துல் முஅல்லாவிலே நீங்கள் பார்க்கலாம். இப்படி எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்கள்ல சஹாபாக்களுடைய கபர்கள் எதுவும் கட்டப்படவில்லை. கபர் என்பதற்கு அடையாளம் இருக்கிறது. அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இன்று வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இது என்ன நமக்கு காட்டுது அப்படின்னு சொன்னா, ஒரு நடைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து அவங்களுடைய காலகட்டத்தில் கபரை கட்டடமாக கட்டுகின்ற பழக்கம் இல்லை. தன்னுடைய நேசத்திற்கு மிகுந்த மகள்கள் 3 பேர் வந்திருக்கிறார்கள். 3 பேருடைய கபரும் ஜன்னத்துல் பக்கீயில இருக்கிறது. பக்கீல் கரக்கத்தில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரே இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இருந்த ஹஜ்ஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர இன்னொரு ஒரு மனைவி இருந்திருக்கிறார்கள். அவங்களுடைய கபர் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகனார்கள் கபர் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், தன்னுடைய தாயுடைய கபரை ஜியாரத் செய்ய வேண்டும், அதற்கு அனுமதி கொடு நாயனே என்று கேட்டார்கள். இது போன்ற இடத்திற்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம இருக்கல. எதுக்காக கபர்ல ஜியாரத்து பண்ணணும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு வழிமுறையை சொன்னார்கள். உங்கள் இன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அந்த கபரை பார்க்கின்ற போது உங்களுக்கு மறுமையினுடைய சிந்தனை ஏற்படும். எனவே அது போன்ற இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு அவுலியாக்களுடைய கபருங்கிற பேர்ல கட்டி வச்சு பெரிய அலங்காரம் பண்ணி வச்சு அதுக்கு மேல பச்சை போர்வையை போத்தி பார்த்தா மலர் வளையங்கள் வைத்து எப்ப பார்த்தாலும் சாம்பிராணியும் பத்தியும் சந்தனமும் போட்டு ஜவ்வாதும் போட்டு அங்க வாசனையை எழுப்பி கொண்டு இருக்கக்கூடிய கபருக்கு சென்றா நமக்கு மறுமை சிந்தனையா வரும். அப்படி ஒரு கபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிக்கு கட்டினார்களா, சஹாபாக்களுக்கு கட்டினார்களா, தன்னுடைய மகள்களுக்கு கட்டி இருக்கிறார்களா, அல்ல ஏதாவது ஒரு சஹாபாக்களுக்கு அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் கட்டப்பட்டதா? ஒன்றுமே இல்லை. கபர் இருந்தது. கபர் என்பதற்கு அடையாளமாக கல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஜியாரத் செய்தார்கள். எதற்காக? மறுமை சிந்தனைக்காக ஜியாரத் செய்யும்படி சொன்னாங்க. இன்னொரு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கபரில் உள்ளவர்களுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்க. கபரில் இருக்கக்கூடியவர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அன்தும் சலஃபனா வ நஹனு பில் அஸர், நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா, உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் மன்னிப்பை கேட்கிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு கபருக்கு ஜியாரத் செய்வதற்குள்ள நோக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2 நோக்கம் தான், மூணாவதா எந்த நோக்கமும் இல்லை.
மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாரு. ஆதாரபூர்வமான ஹதீஸ் பல கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆதாரபூர்வமான செய்தி தான், இதை அவரால் மறுக்க முடியாது. ஏன்னா கபரத்துக்கு ஜியாரத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் ஜியாரத்து பண்ணுங்கிறது மட்டும் வரல, எதுக்கு ஜியாரத்து பண்ணணுங்கிற காரணத்தோடு வந்திருக்கிறது. அது உங்களுக்கு மறுமையின் சிந்தனையை உருவாக்கும். இதுக்காக போங்க, அந்த கபரில் இருக்கக்கூடியவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்காக போங்க. இந்த ரெண்டு காரணம். இந்த ரெண்டு காரணம் இல்லாம நீங்க சொல்லக்கின்ற மூன்றாவது காரணம் என்னது? கபரை போய் முத்தமிடுதல் இல்லையே. அப்படி ஒரு நடவடிக்கை நபியினுடைய நபிசல்லாஹுடைய காலகட்டத்தில் நபியிடத்திலும் இல்லை, சஹாபாக்களிடத்திலும் இல்லை. அப்படி அங்க போய் பரக்கத், நீங்க சொல்லுங்க பரக்கத்துக்காக நான் அதை போய் தொழுறேன், அதை போய் முத்தமிடுறேன், இது எப்படி ஷிர்காகும் கேட்கிறீங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அப்படி கட்டியிருக்கக்கூடிய அந்த கட்டடமே தவறானது. அதற்கு எத்தனை சான்றுகள் வேண்டும்? ஏற்கனவே நாம் உங்களுக்கு அதை சொல்லி காமித்திருக்கிறோம். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய செய்தி புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்று இருக்கக்கூடிய செய்தி. எத்தனை இடத்தில் வந்திருக்கிறது அந்த செய்தி? காத்தலல்லாஹுல் யஹூத, அல்லாஹ் யூதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிப்பானாக. எப்பேற்பட்ட யூதர்கள்? இத்தஹது குபூர அன்பியாஹிம் மசாஜிதா, தங்களது நபிமார்களுடைய கபறுகளை எவர்கள் வணக்கஸ்தலங்களாக சுஜூது செய்யக்கூடிய இடங்களாக யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொல்வானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது புகாரியில் இடம்பெற்று இருக்கிறது, முஸ்லிமில் இடம்பெற்று இருக்கிறது. அபூ ஹுரைரா தஆலா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதே போன்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அவங்க சொன்னாங்க, சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்ல அன் யமூத பிஹம்ஸின், அவர்கள் மரணம் அடைவதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக இவ்வாறு சொன்னதை நான் கேட்டேன். அலா, அறிந்து கொள்ளுங்கள், வயின்னமன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள்னா யாரு? யூதர்கள், நஸ்ரானிகள். கானு யத்தஹிதுன குபூர அன்பியாஹிம் வ சாலிஹீஹிம் மசாஜிதா, அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களையும் அவர்களில் உள்ள நல்லவர்களுடைய கபர்களையும் அவர்கள் தொழும் இடங்களாக, சுஜூது செய்யும் இடங்களாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அலா ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜிதா, எனவே அறிந்து கொள்ளுங்கள், கபர்களை நீங்கள் மஸ்ஜிதுகளாக, சுஜூது செய்கின்ற இடங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்னி அன்ஹாக்கும் அந்தால், என்ன ஒரு லைவான ஹதீஸ் கேட்கிறீங்க? சரியான ஹதீஸை தர்றோம். இப்பயே தௌபா செஞ்சுட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்து விட்டு அதை விட்டு நீங்கள் விலகுவதற்கு தயாரா? சரியான ஹதீஸ் தானே கொடுக்கணும். அலா அன்ஹாக்கும் இன்னி அன்ஹாக்கும் அந்தாலிக், அதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேன். தெளிவான வார்த்தை வருகிறது, முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எத்தனை ஹதீஸ் வேணும் உங்களுக்கு? பலவகையான ஹதீஸ் எல்லாம் இல்ல, சரியான ஹதீஸ். பரக்கத் தேடப்படக்கூடிய இடம், சுஜூது செய்கிற இடம்னா இபாதத் செய்யக்கூடிய இடம் என்று சொன்னால் பரக்கத் தேடப்படுகின்ற இடம், சுஜூது செய்கிற இடமாக நீங்கள் ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே, வேற என்ன வேணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் முஸ்லிமில் இடம்பெற்று இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மர்திஹி அல்லதி லம் யகும் மின், எந்த நோயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டெழவில்லையோ, அப்படியே மூத்தாகி விட்டார்களோ, அந்த நோயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா. எத்தனை இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வார்த்தைகளை கொண்டு இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண நேரத்திலே சொல்லி காமித்திருக்கிறார். யோசிக்க வேண்டாம். ஏத சொன்னாங்க? அவங்க தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை கட்டடங்களாக கட்டி அலங்கரிக்கப்படுகின்ற இடங்களாக வைத்து அதுக்கு போர்வை போர்த்தி, சந்தனம் போர்த்தி, பூசை செஞ்சு, அதுக்கு பத்தி போர்த்தி வச்சு, சந்தனம் பூச்சி, மேல மல்லிகைப்பூ போட்டு, ரோசாப்பூ போட்டு வணங்கக்கூடிய இடங்களாக ஆக்கி கொண்டார்கள், அலங்காரம் செய்யப்படுகின்ற இடங்களாக ஆக்கி கொண்டார்கள் இல்லையா? அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா தன்னுடைய கபரை நீங்க ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக,
தன்னுடைய கபர் மட்டுமல்ல, தன்னுடைய சமூகத்தில் எந்த கபர்களையும் நீங்கள் ஆக்கிவிடக் கூடாது என்பதை நபிசல்லாஹு மரண நேரத்தில் நபிசல்லா அலைஹி அவர்கள் சொல்லி காமித்தார்களா இல்லையா? அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. எந்த நோயிலிருந்து நபிசல்லா அலைஹி விடுபட எந்திரிக்கலையோ அந்த நோயில நபிசல்லா அலைஹி அவங்க சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபிப்பானாக. இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜிதா, தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்களே. வெத்து வெளியா போட்டுல அதை கட்டடம் கட்டி அதுக்கு அழகு போட்டு அதுக்கு நல்ல ஜிவு ஜிவுன்னு லைட் போட்டு நல்ல போர்வைகளை போர்த்தி ஜிகு ஜிகுன்னு போர்வைகளை போர்த்தி அது அலங்காரம் செய்யப்பட்ட இடமாக பரக்கத் தேடப்படுகின்ற இடமாக ஆக்கி கொண்டார்கள் அல்லவா. அவர்கள் அல்லாஹ் சபிப்பானாக. இதுக்கு ஏன் சபிப்பானாக 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 ஏன் சொல்லி காமிச்சாங்க? காரணம் என்னன்னா, அது அவ்வளவு கொடுமையான விஷயம். பரக்கத் தேடப்படுகின்ற இடமாக, வணக்கம் செய்யப்படுகின்ற இடமாக அதை கட்டடம் எழுப்பி கட்டக்கூடாது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமையாக சொல்லியிருக்காங்க. இது கட்டியிருக்காங்க, அது போர்வை போட்டிருக்கு. இவங்க சும்மா இப்படி நான் பறக்கத்துக்காண்டி இப்படி தடவுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? இது எப்படி சிறுக்காகும்? லஅனத் பண்ணியிருக்காங்க, சபிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்லி இருக்கிறாங்க. உணர வேண்டாம்? இதை விட வேற உங்களுக்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? உங்களுக்கு இந்த அரபி படிக்க தெரியாதா? நீங்கள் ஒரு அரபு கல்லூரியினுடைய முதல்வராகி விட்டதே சூஃபி மஹதரி அவர்களே, உங்களுக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் தெரியாதுன்னு சொல்ல நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்துட்டு மக்களை நீங்கள் வழிகெடுக்கிறீர்கள். மக்களை நீங்கள் வழிகெடுக்கிறீர்கள். அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு மறுமையில் குற்றவாளியாக நிற்போம் என்பதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் கொண்டு கொள்ளுங்கள். இப்படி எத்தனை ஹதீஸ் வேணும்? சரியான ஹதீஸ்கள் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப என்ன ஒரு ஆதாரம்? முத்தமிடுறது தப்புங்கிற இது லஅனத். இதை விட வேற என்ன வேணும்? இரண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஆதாரத்தை சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கபரையாவது இப்படி தொட்டதாக, தொட்டு தடவியதாக, அவர்கள் உச்சி மோந்ததாக ஏதாகிலும் செய்தி இருக்கிறதா? நீங்க சொல்லுங்க. இல்லை என்பதற்கு அவங்ககிட்ட இல்ல, அந்த பழக்கமே இல்லை. அப்புறம் எப்படி அந்த விஷயமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவே இல்லையே. செய்யாத ஒன்றை செய்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அது என்னது அப்படின்னா, அது இன்னும் மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். இதை விட வேற இன்னும் உங்களுக்கு ஆதாரம் வேணும்? யார் நான் செய்யாத ஒன்றை செய்கிறாரோ, மார்க்க விஷயங்கள் இப்படி தடை போட்டு நீங்க பறக்கத்தை எதிர்பார்க்கிறீங்க, இப்படி தடை போட்டு அதை நீங்க கண்ணியம் செலுத்துறீங்க. முத்தமிடுறது அவர் மேல கொண்டு இருக்கக்கூடிய அன்புனால உயிரோடு இருக்கக்கூடியவர் முத்தமிடுவதற்கு என்ன இருக்கிறதுன்னா ஆதாரம் இருக்கிறது. கபர முத்தமிட்டு இருக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது வாழ்நாளில் எந்த ஒரு கபரையும் அவர்கள் தடவியதோ அல்லது முத்தமிட்டதோ அல்லது முத்தமிடுங்கள் என்று சொன்னதோ எந்த செய்தியுமே இல்லையே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத செய்யாத விஷயம் அது எப்படி மார்க்கமாகும்? அதை கொண்டு எப்படி நீங்கள் பரக்கத்தை தேடுவீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இபாதத்தை சொல்லி கொடுத்திருந்தா அந்த இபாதத்தின் மூலம் பரக்கத்தை தேடலாம். அவர்கள் சொல்லாத விஷயத்தை நாம் செய்தால் அது ரத்து செய்யப்படும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. அப்ப இந்த ஆதாரம் போதாதா? சரி, இரண்டாவது இன்னொரு ஆதாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது நான் சொல்லுகின்ற மூன்றாவது ஆதாரம் என்னன்னா, சஹாபாக்கள்ல அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முகத்தை வைத்ததாக, கபரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் முகத்தை வைத்ததாக நீங்கள் ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னீங்க. அதுல நாம நிறைய மறுப்பு தெரிவிச்சிட்டோம். அந்த ஹதீஸுடைய சனதுல ஓட்ட இருக்கு, அதனுடைய மத்தனிலேயே ஹதீஸுடைய வாசகத்திலேயே என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்ன செய்தியுடைய வாசகத்திலேயே குளறுபடி இருக்கிறது. அது சம்பந்தமா பல அறிஞர்கள் என்ன கருத்து சொல்லி இருக்காங்க, அது சரியில்லை என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இது அல்லாத எத்தனை சஹாபாக்கள் இருந்தார்கள். நபியோடு எப்பொழுதுமே இருந்து அபூ ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. நபியை போன்றே ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருந்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இருந்திருக்கிறார்கள். நபியோடு ஒன்றட கலந்திருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்படி எத்தனை ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிறார்களே. அவர்களில் யாராகிலும் ஒருவரேனும்
நபியினுடைய கபரையோ அல்லது வேறு எந்த கபரையுமோ அவர்கள் தடவியதாக, பரக்கத்திற்கு தடவியதாக அல்லது முத்தமிட்டதாக அப்படி ஏதாயிலும் ஒரு செய்தி ஒரு வரலாற்றிலே ஒரு பலகீனமான செய்தியாவது இருக்குதா அப்படின்னா சஹாபாக்களிடம் இந்த பழக்கமே இருந்ததில்லை. நபி மீது நம்ம வச்சிருக்கிறத விட அவர்கள் வைத்திருந்த உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வைத்திருந்தார்களே. நபியுடைய கபர் இருக்கத்தானே செஞ்சு. எந்த சஹாபியாவது அங்க போயிட்டு அந்த கபரை தடவிட்டு நின்னாங்களா, அந்த கபரை முத்தமிட்டு நின்னாங்களா? அப்படி ஏதாகிலும் செய்திகள் இருக்கிறதா? ஒரு செய்தியும் இல்லை. அப்புறம் எப்படி கபரை தடவுவதை நீங்க போய் கபா ஒத்து சொல்றீங்க? அப்ப கபரை தடவுவதையும் அதுக்கு போய் முகத்தை வைக்கிறதையும் முத்தமிடுவதையும் வந்து காபாவோட என்ன செய்யறீங்க, சேர்க்கிறீங்க. ஒரு சரியில்லாத ஒரு ஹதீஸை கொண்டு வந்து ஆதாரமா காட்டி போட்டு அதை என்ன செய்யறீங்க அப்படின்னா அப்படி செய்யறதுல என்ன தப்பு இருக்கு, அது எப்படி ஷிர்காகுன்னு கேட்கறீங்க. அப்ப நபியுடைய காலத்துல இல்ல, சஹாபாக்குடைய காலகட்டத்தில் இல்ல. நான் கேட்கிறேன், 4 மதுஹபுடைய இமாம்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவர்களில் யாராகிலும் கபரை தடவுவது, அதில் முத்தமிடுவது, அது பரக்கத்திற்காக செய்வது கூடும் என்பதாக ஏதாகிலும் செய்து இருக்கிறதா? நீங்க மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தானே, எந்த மதுஹபில் அப்படி சொல்லி இருக்கு? அப்ப அப்படி பார்த்தால் குர்ஆன்ல இல்ல, ஹதீஸில் தடுக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனத் பண்ணியிருக்காங்க, சபித்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் யாரும் அப்படி செய்ததில்லை. அடுத்ததாக இமாம்களும் அப்படி செய்ததில்லை. இமாம்கள் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனை அறிஞர்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு நாம் கொண்டு வரலாம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக சொல்லி காமித்தார்கள். அவர்கள் எழுதிய அவர்களுடைய அல் மஜ்மூ ஷரஹுல் முஹத்தப், இது அவர்களுடைய நூல். அந்த நூலிலே சொல்லுகிறார்கள், قال இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் قال اكرهوا مسحه باليد وتقبيله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை தடவுவதும், கையினால் தடவுவதும், அதை முத்தமிடுவதும் வெறுக்கத்தகுந்த செயலாகும். பல் என்றால் அல் அதபு ஐ யுபஅத மின்ஹு கமா யுபஅது மின்ஹு லவ் ஹதரஹு ஃபி ஹயாத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறப்ப இருந்தாங்கன்னா எப்படி அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமா நின்று அவங்களுக்கு மரியாதை செலுத்துவோமோ அந்த மாதிரி நின்றுக்கிறமே தவிர அதை போய் தடவுறது, முத்தமிடுதல் என்பது தடுக்கப்பட்டதாகும், வெறுக்கத்தகுந்த செயலாகும் என்று என்ன செய்யறாங்க சொல்லிவிட்டு, ஹாதா ஹுவ ஸவாபுல்லதி காலஹுல் உலமா வதுபகு அலை, இப்படித்தான், இதுதான் சரியான வழி. கபர் அங்க இருக்கிற கொஞ்சம் தூரமா நின்னுக்கிறணும், தூரமா நின்று சலாம் சொல்லிட்டு போகணும், அவ்வளவுதான். அதுல போய் தடவுறது, முத்தமிடுறதெல்லாம் கூடாது என்று சொல்லி, இதுதான், இதன் மீது தான் உலமாக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் என்று என்ன செய்யறாங்க இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார் ஷரஹுல் முஹத்தபில். அதே போன்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் இமாம் அஸ்-சம்ஹூதி அஷ்-ஷாஃபிஈ, ஷாஃபி மذஹபில் மிக முக்கியமான ஒரு இமாம் அவர்கள், அவங்க சொல்றாங்க ஐயு லா யுஸன்னு பி இத்திஃபாகில் அஇம்ம, தங்களுடைய கிதாபிலே சம்ஹூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார், வலஉல் யத அலா கப்ரி வ மஸ்ஸுஹு வ தக்பீலுஹு மினல் பிதஇல்லதி துன்கரு ஷர்அ. கபர்ல கையை வைக்கிறது, அதை தடவுறது, அது முத்தமிடுறது ஷரீஅத்தில் தடுக்கப்பட்ட பிதஅத்தாகும். ஏனென்றால் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அனஸ் பின் மாலிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம், பணிவிளையாளர், அவங்க ரஆ ரஜுலன் வலா யதஹு அலா கப்ரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய கபரின் மீது ஒருத்தர் அப்படி கை வச்சிருப்பதை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னா ஃபனஹாஹு, அவர்களின் தடுத்து கை எடுப்பான்னு தடுத்தாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு முன்பாக அப்படி ஒரு நிகழ்ச்சி தடுத்து இருக்கிறாங்க, அப்புறம் எப்படி அவங்க செய்வாங்க? அவங்க சொன்னாங்க, தடுத்துட்டு சொன்னாங்க, வா மா குன்னா நஅரிஃபு ஹாதா அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியினுடைய காலகட்டத்தில் இப்படி ஒருத்தர் செஞ்சதா எங்களுக்கு தெரியவே தெரியாது. கபர் மேல போய் கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்ததா, அப்படி என்ன செய்யவே இல்லை என்று என்ன செஞ்சிருக்காங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதோடு இமாம் சம்ஹூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்றாங்க, வகத அன்கரஹு மாலிக் வஷாஃபிஈ வஅஹ்மத், 'அஷத்துல் இன்கார். இவ்வாறு கபரின் மீது கை வைப்பதையும்
அதை தடுவதையும் முத்தமிடுவதையும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இவர்கள் அனைவர்களும் மிக கடுமையாக அதை தடுத்திருக்கிறார்கள் என்று என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த செய்தி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தி வஃபா அல் வஃபா என்கிற அந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனை வேண்டும். ஷேக் முர்இ இப்னு யூசுப் அல் ஹம்பலி, அதே போன்று அல் அல்லாமா முஅல்லிமி அல் யமானி, அதே போன்று அபு பக்கா அல் முஹம்மது அல் ரியா அல் மக்கி அல் ஹனஃபி, இமாம் அல் குத்புத்தீன் அல் நஹ்ராவி அல் ஹனஃபி, இமாம் முல்லா அல் காரி அல் ஹனஃபி, முல்லா அல் காரியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த செய்தியை என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். கஅபத்துல்லாஹ்வுடைய ஹஜ்ருல் அஸ்வதை தவிர்த்து வேற எந்த இடத்திலும் ருக்ன யமானியை தவிர்த்து வேற எந்த இடத்திலும் முத்தமிடுவது கூடாதோ அது போன்று கபறுகளையும் தடவுவதும் முத்தமிடுவதும் கூடாது என்பதாக இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார்கள். இப்படி எல்லா அறிஞர்களும் இதை கடுமையாக வன்மையாக கண்டித்து இது இஸ்லாத்தில் இல்லாத காரியம் என்பதை சொல்லி காமித்திருக்கிறார்கள். அப்படி இமாமுடைய கருத்தா சொல்லிட்டு போனா 1 மணி நேரம் சொல்லலாம். அவ்வளவு விஷயங்களை இமாம்கள் சொல்லி காமித்திருக்கிறார்கள். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக சொல்லி காமித்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை கேட்டு அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டட்டும். இதை கேட்டவர்கள் திருந்துகிறார்களோ இல்லையோ, நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொண்டு கபர் என்பது நம்முடைய மறுமை சிந்தனையை உண்டாக்கக்கூடிய இடங்களைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது கபர்ஸ்தான்களைத்தான் ஜியாரத் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜியாரத்துடைய நோக்கம் அங்க மறுமையுடைய சிந்தனை வருவதற்காக வேண்டியும் அங்கே இருக்க கபரில் அடக்கப்பட்டவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டிதான் போக சொல்லியிருக்கிறார்கள். இது அல்லாம கபருக்கு போய் சால்வையிடுறது, அதுக்கு முத்தமிடுவது, அதுக்கு பத்தி பொருத்தி வைக்கிறது, சாம்பிராணி போடுறது, அங்கே இருக்கக்கூடிய இடத்துல போய் துவா செய்யறது, அதை போய் தடவுவது, அதை போய் முத்தமிடுவது, இவை எதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமில்லை. இவைகள் அனைத்தும் பிதா ஷிர்கா. ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்குள்ள வழிகளை திறந்து விடக்கூடிய விஷயங்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நபியினால் தடுக்கப்பட்ட, இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட, அனைத்து இமாம்களாலும் தடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய செயலை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.